இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் விசேஷமாக ஒரு வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரோடும் கூட அவர் இடைப்படுகிறார். வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளைப் பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். வசனம் சொல்லுது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் ஏதோ நம்மள அறிந்திருக்கிறார் அப்படிங்கிற இடத்துல இல்ல. அது மாத்திரம் இல்ல, அவர் நம்மை முழுமையாக அறிந்திருக்கிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார், தகப்பனாயிருக்கிறார். நம்மை கவனிக்கிற தகப்பனாயிருக்கிறார். நம்மள ஒருத்தர் நேசிச்சாதான் அவங்கள பற்றின காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம இன்டிமேட்டா நம்ம அறிய முடியும். அப்போ எந்த அளவுக்கு அவர் நம்மை மதிக்கிறாரு, நம்மள விசேஷமா பார்க்கிறாரு, அவருக்கு நம்ம பிள்ளைகளாய் பார்க்கிறார் என்றால், நம்ம தலையில இருக்கிற முடியை கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறாராம். அவரது வசனமெல்லாம் சத்தியம்னு சொல்லி பார்க்கிறோம்னா, இந்த வசனம் எவ்வளவு சத்தியமான வார்த்தையாய் இருக்கிறது. நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய முடியை கூட எண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லுவது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவரே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தை எவ்வளவு நிஜமான வார்த்தை. நம்ம ஏதோ இத மேலோட்டமா வாசிச்சுட்டு போயிடுறோம். ஆனா இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பையும், அவர் எவ்வளவு தூரம் நம்மேல் கரிசனையாக இருக்கிறார், நம்மேல் கவனமாக இருக்கிறார், நம்மை விசேஷமாக பார்க்கிறார், அவருடைய சொந்த பிள்ளைகளாக. நமக்கு கூட நம்ம பிள்ளைகள் தலையில எவ்வளவு முடி இருக்குன்னு தெரியாது. ஆனால் பொல்லாத நாமே நம்ம பிள்ளைகள் மேல எவ்வளவோ அன்பு செலுத்துறோம்னா, நம் பரமபிதா நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ளுவோம் என்றால், நமக்கு இருக்கிற பயம் எல்லாம் வெளியே போயிரும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கும் இந்த காலை வேளையில பலருடைய இருதயத்துல பயங்கள், இது எப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, இவங்க இப்படி எனக்கு எதிரா செஞ்சுட்டாங்களோ, அப்படி செஞ்சுட்டாங்களோ. வசனம் சொல்லுது, இதெல்லாம் அவரை பற்றி அறியாததன் விளைவு. அவர் எவ்வளவு தூரம் நம்மை நேசிக்கிறார், நேசித்துக் கொண்டே இருக்கிறார், நம்மை விசேஷமாக பார்க்கிறார், நம்மை வேல்யூபிளா பார்க்கிறார்னு நாம் அறியாததினால் வந்த விளைவுகளாய் இவைகள் இருக்கின்றன. இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் பல பேருக்கு கனவுகள் வழியாக அவன் பயத்தை ஏற்படுத்துகிறான். என்னுடைய ஆவியில நான் அதை உணர முடிகிறது. சத்தியத்துக்கு விரோதமாய் கனவுல ஒரு பயத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் மக்களுடைய வாழ்க்கையில அவன் கிரியை செய்யலாம் என்று அவன் செயல்படுகிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பேசும்போது தன் சொந்தத்தில் இருந்து எடுத்து பேசுகிறான். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். அவன் எப்படி மனுஷ கொலைபாதகனா இருக்கிற? பொய்ய பேசி, இல்ல உனக்கு இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் எதிரா இருக்குது, உனக்கு முடிஞ்சு போச்சு, இப்படி இந்த காரியங்களை நாம் நம்ப தொடங்கும் பொழுது இந்த காரியங்கள் நம் வாழ்க்கையில செயல்படுது. ஆனா வசனம் சொல்லுது, இயேசு சொல்றாரு, நம் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பெரிய விஷயங்கள் மாத்திரம் அவர் அறிந்திருக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்னதான டீட்டெயில்ஸ கூட
அவர் அறிந்திருக்கிறார். எந்த இடத்துல இருக்கிறோம், யார் கூட பேசுறோம், என்ன பேசுறோம், எதை சிந்திக்கிறோம், நம்முடைய இருதயத்தின் ஏக்கம் என்ன, மனதின் விருப்பங்கள் என்ன, நம்முடைய எண்ணங்கள் என்ன இருக்குது, இது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்றார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாராம். அந்த வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 139:1. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அடுத்தது வாசிங்க. என் அந்த உட்கார்தலையும் 4 வரைக்கும் வாசிங்க. என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஓ லார்ட், யூ ஹவ் சர்ச்ட் மீ அண்ட் நோன் மீ. நம்மளுக்கு உள்ளுக்குள்ள அவர் ஆராய்ந்து நம்மை அவர் அறிந்திருக்கிறாராம். நமக்குள்ள என்ன என்ன ஓட்டங்கள் இருக்கு. ஒரு பயம் வருதுன்னா அந்த தகப்பன் என்ன செய்யறாரு, அந்த பயத்தை நீக்கும்படியாய் உடனடியாக ஏதாவது ஒரு வார்த்தையை அனுப்புவாரு. எத்தனை பேர் இத உங்க வாழ்க்கையில நீங்க உணர்ந்திருக்க முடியும். ஒரு எண்ணம் வருது, ஒரு போராட்டம் இருக்கு, இதை எப்படி மேற்கொள்ளன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போதே எங்கேயாவது இருந்து யாரையாவது அனுப்புவார். இல்ல அவர் தன்னுடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்புவார். நீங்க முற்றிலுமாய் அந்த பயத்திலிருந்து வெளியே வரும்படிக்கு. அந்த அளவுக்கு நம்மளை இன்டிமேட்டா நம்முடைய தகப்பன் நம்மை அறிந்திருக்கிறார். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். என்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொரு தாட்டும் அவருக்கு என்ன செய்யுமா தெரியுமா? யூ அண்டர்ஸ்டாண்ட் மை தாட். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். தாவீதுக்கு இந்த வெளிச்சம் இருந்திருக்கு. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கையின் கீழே கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்கிற இடத்தில் இருக்கிற நமக்கு இந்த உண்மை இன்னும் புரியல. நம்ம உட்கார்ந்திருந்தாலும் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறாராம். நம் குடும்பத்தை அவர் சூழ்ந்திருக்கிறார். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அப்போ நம்மை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸும் அவருக்கு தெரியும். நம்ம கிட்ட என்ன இருக்குது, அது கிதியோன்ட்ட சொல்லும் போது, வீட்டுல இருக்கிற அந்த அந்த 2வது கன்றுக்குட்டி, அதுக்கு எத்தனை வயசு, நமக்கு நம்ம கிட்ட இருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் சகலத்தையும் அறிந்தவர். நம்ம தலையில இருக்கிற முடிய கூட அவர் அறிந்திருக்கிறார்னா, அவர் எண்ணி வைத்திருக்கிறார்னா, அவருக்கு என்ன நம்மை குறித்து தெரியாம இருக்கு? இன்னைக்கு நீங்க போற பிரச்சனை அவருக்கு தெரியாம இருக்குதா? இல்ல, அவருக்கு தெரியுது. அவருக்கு தெரியுதுன்னு நமக்கு என்னைக்கு தெரிஞ்சிருச்சோ அன்னைக்கு நம்ம பயத்துல இருந்து வெளியே வந்துருவோம். அவர் சகலத்தையும் அறிந்தவர். நம்மை குறித்ததான எல்லா டீட்டெயில்ஸும் அவர் அறிந்திருக்கிறார்ங்கிற அந்த அறிவு நமக்கு எப்ப வருதோ அந்த நொடி பொழுதுல நமக்கு பயம் என்பது நமக்கு இருக்காது. இங்க வசனம் சொல்லுது, ஆகையால் பயப்படாதிருங்கள், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். ஏன் அந்த வார்த்தை இயேசு சொல்றாரு? ஏன்னா உன்னை அறிந்திருக்கிற ஒரு தகப்பன் உனக்கு இருக்கிறார். பயம் பொதுவா எப்படி இருக்கும்? நாளைக்கு என்ன ஆகும்,
எனக்கு என்ன நடக்கும்? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் குடும்பம் எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுதான் நம்முடைய கேள்விகளாய் இருக்கின்றன. வசனம் சொல்லுது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அவர் உங்கள அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய எதிர்காலமும் அவருக்கு தெரியும். நம்முடைய எதிர்காலம் முழுவதும் நன்மையால் நிரப்பப்பட்டிருக்கிறதையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்மை குறித்ததான அவருடைய எண்ணங்கள், அது சமாதானத்துக்கு ஏதுவான எண்ணங்களாகவே இருக்கின்றன. அப்போ நம்முடைய இருதயத்தோடு இன்றைக்கு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கைய முழுசா நம்ம ஏதோ புரிஞ்சு கொள்ளணும்னு அவசியம் இல்ல. ஒண்ணே ஒண்ண பு முழுசா புரிஞ்சிருந்தா போதும். என்னை முழுவதுமாய் அறிந்திருக்கிற ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார். என் தலையில இருக்கிற முடிய கூட ஒருவரும் தொட முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ எத சத்ருவானவன் தொட முடியும்? நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்குதுன்னா, நம்முடைய ஜீவனை தொடுவதற்கு அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அடுத்ததா பார்க்கிறோம், அநேகம் குருவிகளை விட நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோமாம். குருவிகள் ரொம்ப சாதாரணமான பறவைகள். அதோடைய மதிப்பு மனுஷர்களுடைய பார்வையில ரொம்ப குறைவு. பார்க்கிறோம் அவ்வளவுதான். ஆனால் அதையும் கூட தேவன் கவனிக்கிறாராம். அந்த வசனம் வாசிங்கன்ட்டு அதுக்கு முந்தின வசனம் லூக்கா 12:6. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவது இல்லை. ஒண்ணு கூட அந்த குருவிகளை கூட அவர் மறக்கிறது இல்லையா? அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, அவைகளை பார்க்கிலும். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் அந்த குருவிகளையே மறவாதவர். அந்த அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் தான். அவர் படைத்த இந்த உலகத்துல நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. அவருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் அப்படின்னு அங்க வசனம் சொல்லுது. அவருடைய பார்வைக்கு நம்ம அருமையா இருக்கிறோம், விசேஷமானவர்களா இருக்கிறோம். அவருடைய முழு கவனமும் நம்மேல் இருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்தையே படைத்தவர், சர்வ வல்லமையுள்ளவர், நம்மை சூழ இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம் என்றால், இன்றைக்கும் எதை குறித்து நம்ம பயப்படணும், கலங்கணும்? ஆகையால் பயப்படாதிருங்கள். அவர் சொன்ன வார்த்தையை நம்ம நம்ப முடியுதா? இப்படியெல்லாம் அவர் நேசிப்பாரா? இந்த வார்த்தைய நம்மளால பல நேரங்கள்ல நம்புறதுக்கே நம்மளால முடியல. முடியக்கூட அவர் எண்ணி வைத்திருப்பாரா? நிஜம் என்றால் நிஜம். அவர் வார்த்தை நிஜம் என்றால் அதை தவிர வேற எதுவும் நிஜம் கிடையாது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று அவர் சொல்றாருன்னா, நம்மள தொடணும்னா அவரை தொட்டாதான் நம்மள தொட முடியும். அந்த அளவுக்கு அவர் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அக்கினி மதிலாக நம்மை சூழ அவர் இருக்கிறார். இதெல்லாம் தெரியாததுனாலதான் எல்லாத்தையும் குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த உலகம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாய் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ரொம்ப பணம் இருக்கிறவங்க, ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க, அழகு இருக்கிறவங்க, திறமை இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்களை இந்த உலகம் மதிக்கலாம்.
ஆனால் தேவனுடைய பார்வையில் இதெல்லாம் அவருக்கு நமக்கு மதிப்பை கொண்டு வர்றதில்ல. நாம் தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதுதான் நமக்கு மிகப்பெரிய மதிப்பாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அவருக்கு அன்புக்குரியவர்களாய் இருக்கிறோம். நாம் அவரால் ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போ இந்த வார்த்தைய நம்ம அப்படியே மெடிடேட் பண்ணும்போதே நல்லா புரியணும். என்னை என் தேவன் அறிந்திருக்கிறார். என்னை என் தேவன் கவனித்திருக்கிறார். கவனித்துக் கொண்டே இருக்கிறார். என் கண்ணீரை தேவன் அறிந்திருக்கிறார். என் இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். எனக்கு நாளைக்கு என்ன நடக்க போகும்னு தெரியாது. ஆனா அந்த நாளையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆகையால் நான் பயப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வரணும். இது தேவனுடைய குணத்தை அத நம்ம ஃபவுண்டேஷனா வைக்கும் பொழுதுதான் இந்த விசுவாசம் நம்மில் பெருக ஆரம்பிக்கும். அதனாலதான் வசனம் சொல்லுது, தேவனை அறிகிற அறிவில் கிருபையும் சமாதானமும் பெருகும். இன்னைக்கு இந்த ஒரு வசனத்தை நீங்க டீப்பா புரிந்து கொண்டாலே உங்க மனதுல மிகப்பெரிய சமாதானம் பெருகுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு உலகம் நம்மள கவனிக்காம போகலாம். உலகம் நம்மள அசட்டை பண்ணலாம். உலக மனிதர்கள் நம்மை புறக்கணிக்கலாம். ஆனால் அவரோ நம்மை ஒருபோதும் கவனிக்காமல் இல்லை. மனுஷங்க மறந்துடலாம், நண்பர்கள் மறந்துடலாம், சூழ்நிலைகள் மாறலாம், எதிர்பாராத விஷயங்களை என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அவரால மறக்கவே முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது நீங்களும் நானும் தான். எப்பொழுதும் அவருடைய நினைவுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அவருடைய நினைவு நம்மேலேயே இருக்கிறது. அவருடைய நோக்கம் நம்மேலேயே இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மள ஏதோ வரைஞ்சு அவர் கையில வரைஞ்சு மட்டும் வைக்கல. நம்முடைய வாழ்க்கையும் முழு வாழ்க்கையும் அவருடைய கவனத்துலதான் இருக்குது. சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், யாருக்கும் என்னை பத்தி கவலையே இல்ல, நான் தனியா இருக்கிறேன். ஆனா வசனம் சொல்லுது, உங்கள் பிதா உங்களை அறிந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் பலப்படுத்தி அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார்னா அது எப்படி இருக்கும் அந்த சகாயம்? இன்றைக்கும் நமக்கு சகாயம் செய்யும்படியாய் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தர் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் அவருக்கு முன்பாக சிதறுண்டு போவார்கள்னா, இன்றைக்கு நமக்கு எதிராக இருக்கிற அந்த வியாதியா இருக்கலாம், கடனா இருக்கலாம், எந்த தரித்திரமா இருக்கலாம், என்ன சூழ்நிலைகள் எதிரா இருக்கலாம், அவர் நமக்காக எழுந்தருளி இருக்கிறார். அது எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக சிதறுண்டு போகிறது. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடணும். எதெல்லாம் இன்னைக்கு உங்களை மோதிச்சு அது எல்லாம் நொறுங்கி போகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஏன்னா அவ்வளோ பெரிய தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா நம்மள என்ன மோதினாலும் அது நொறுங்கித்தான் ஆகணும். ஏன்னா ஒண்ணு நம்மள மோதுதுன்னா நம்மள மோதுறதுக்கு முன்னாடி அது அவரை மோதுது. அந்த இடத்திலேயே அவைகள் எல்லாம் நொறுங்கி போய்விட்டது. அப்போ நல்லா நீங்க உணர வேண்டிய ஒரு காரியம் இந்த காலை வேளையில ஆவியானவர் நம்மோடு கூட ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுகிற ஒரு காரியம். உங்களை அவர் ஆழமாக அறிந்திருக்கிறார், கவனிக்கிறார். உங்க மேலேயே அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது.
இதை ஏன் இன்றைக்கு ஆண்டவர் பேசுறாருன்னா, ஆக்சுவலா அந்த ஃபோக்கஸ குறிச்சு பார்த்துட்டு இருந்தோம். அதுல இன்னும் டீப்பரா போய் அடுத்து ஃபோக்கஸ் இருக்கும்போது என்ன நம்பிக்கை இருக்கோ, இத தான் நம்ம பார்க்கணும்னு நெனச்சோம். ஆனா, இந்த இந்த நாள்ல தேவன் இந்த வார்த்தைகளை பலரோடு கூட அவர் இடைப்படுகிறார். அவருடைய கண் நம்மேல் நோக்கமாக இருக்கின்றன. அவருடைய ஃபுல் அட்டென்ஷன் நம்ம மேல தான் இருக்குது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பீலேயாமை சபிக்கும்படிக்கு அந்த பாலாக் கூலி பொருத்தினப்போ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது தெரியல. ஆனால் சபிக்கும்படிக்கு அழைக்கப்பட்ட அந்த பீலேயாமிட்ட தேவன் பேசுகிறத பார்க்கிறோம். என் ஜனங்கள நீ சபிக்க கூடாது. அப்போ இன்னைக்கு நமக்கு அது தெரியல. எந்த அளவுக்கு நம்ம மேல அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். ஒவ்வொரு எதிரான காரியத்தையும் அவர் அத டீல் பண்ணிக்கிடுவார். நம்ம அதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு வாசிக்கலாம் 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றன. அப்ப எங்க என் பிள்ளை இருக்கிறான்? அவனுக்காக நான் என்ன செய்ய முடியும்? அப்படின்னு ஒரு தந்தையினுடைய இருதயம் ஏங்குவதைப் போல, அவருடைய இருதயம் என்ன செய்து, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்குதாம். யாருக்காக உலாவிக் கொண்டிருக்கிறது? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. அது என்ன உத்தம இருதயம்? சூழ்நிலை எதிரா இருக்கலாம். காலேபும் யோசுவாவையும் பார்க்கிறோம். என்னை உத்தமமாய் பின்பற்றினவர்கள் அப்படின்னு காலேபு யோசுவாவையும் குறித்து அங்கே சாட்சி கொடுக்கப்படுகிறது. அப்போ உத்தமமாய் பின்பற்றினவர்கள் நீ ஏன் காலேபையும் யோசுவாவையும் குறித்து சொல்லப்படுதுன்னா, அவங்க சூழ்நிலைய பார்க்கவே இல்ல. தங்களோடு இருந்த தேவனை அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் பெரிதாக பார்த்தார்கள். அவங்க மெஜாரிட்டி ரிப்போர்ட் எல்லாம் அவங்க காதுக்குள்ள போகவே இல்ல. 10 பேர் சொல்லிட்டாங்க. அது நெஜம்னு சொல்லி எடுக்கல. தேவன் என்ன சொன்னாரோ அதை நிஜமாக பார்க்கிறவர்கள் தான் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 33:19. சங்கீதம் 33:19. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. உலகத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன பஞ்சம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா, அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. உலகத்துல அங்க இது வந்துருச்சு, இங்க இது வந்துருச்சு. என்ன வேணாலும் வரட்டும். ஆனால் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் நமக்காக என்ன செய்தாம்? பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்போ அந்த கண்கள் நம்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இன்னொரு வசனம் சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை
யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஒரு வேலைய தொடங்குறாங்க. அங்க அற்பமா தான் ஆரம்பிக்குது. அதை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அங்க ஒரு வேலைய ஆரம்பிக்கிறாங்க. அவன் கையில இருக்கிற தூக்கு நூல அங்க ஆரம்பம். அந்த அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணும்? ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஆரம்பம், இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன தொடக்கமா இருக்கலாம். அந்த தொடக்கம் அற்பமா இருக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவு அது சம்பூரணமாக இருக்கும். அவர் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற அவருடைய 7 கண்கள். அவர் சொல்றார், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய தேவன். அவருடைய 7 கண்கள். அது பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற அவருடைய கண்கள் தம்முடைய வல்லமையை, அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு விளங்க பண்ணும்படி. இன்னைக்கு என்ன பிரச்சனை உங்க வாழ்க்கையில பெருசா தெரியுது? உங்க இருதயம் அவரை உத்தமமாய் பார்க்கும் என்றால், அவரை சூழ்நிலைகளுக்கு மத்தியில் பெரிதாய் பார்க்கும் என்றால், அவருடைய வல்லமையை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் விளங்க பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அதற்காகவே பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 33:18. சங்கீதம் 33:18. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவரின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். போதும். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. வசனம் சொல்லுது. அதுக்கு முந்தின வசனங்கள்ல 16, 17 வாசிங்க. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். எவ்வளவு பெரிய படையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சேனையா இருக்கட்டும், அது எதுவும் எந்த ராஜாவையும் காப்பாற்ற முடியாது. ஆனா வசனம் சொல்லுது, தமக்கு பயந்து. தமக்கு பயந்துனா சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அவரை பெரிதாய் பார்க்கிறவர்கள், அவரை வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவரை பெரிதாய் பார்க்கிறவர்கள், அவருக்கு பயந்தவர்கள், தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை அவர் மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறாராம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுது, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். அப்போ இன்றைக்கு அவருடைய நாமத்தை நம்ம நம்பி இருக்கிறோம்னா, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது. நீதிமான் அதற்குள் ஓடி
சுகமாயிருப்பான். இன்னைக்கு அவருக்குள்ள நம்ம வந்துட்டோம். அந்த நாமத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள அந்த நாமத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, இன்றைக்கு எதுவும் நம்மை தொட முடியாது. எந்த பெரிய உலகத்துல மனிதர்கள் பெரிய பெரிய புரொடெக்ஷன் எல்லாம் வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவருடைய புரொடெக்ஷன் எவ்வளவு பெரியது என்பதை அறியவில்லை. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்துமாக்களை அவர் என்ன செய்கிறாராம்? மரணத்தினின்று விலக்கி விடுவிக்கிறாராம். அப்போ நம்மள தனியா ஒரு அறையில இருக்கும் போதும், யாரும் நம்மை கவனிக்காத போதும், நம்ம பிரச்சனைய கூட யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம இருக்கிற போதும், அவருடைய பார்வை நம்மை விட்டு விலகவில்லை. அந்த சூழ்நிலைகளிலும் அவரை நம்ம பெரிதாக பார்க்கிற அந்த நேரத்தில் அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொண்டா போதும். நமக்காக அவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமத்துல பார்க்கிறோம், ஆகாரை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 16ல அங்க வனாந்தரத்துல தனியா இருக்கிறா, துன்பத்துல இருக்கிறா, மிகுந்த வேதனை, எதிர்காலம் என்ன ஆக போகுது எதுவுமே தெரியல. ஆனா தேவன் அவளை பார்த்தார். வாசிக்கலாம், ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். எல்ரோயி, என்னை காண்கிற தேவன், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா? என்னை காண்பவரை நான் கண்டேன். இன்னைக்கும் நம்மை காண்கிறவரை நம்ம கண்டுட்டோம்னா போதும். நம்முடைய வாழ்க்கையில பயம் என்பது இருக்காது. தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அவர் நம்மை காண்கிறார். நம்முடைய ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமாக்களை அவர் மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார். தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவர் நமக்காக செயல்படுகிறார். மனிதர்கள் அவளை பார்த்து அவ யாருன்னு கேட்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் அவளை பார்க்கிறேன். அவ அடிமை பெண். ஆனா அவருக்கோ ஆபிரகாமினுடைய சந்ததியை சுமந்து நிற்கிற ஒரு பெண். நான் அவளை பார்க்கிறேன். மனிதர்களுடைய பார்வையில நம்ம ஒருவேளை மறைஞ்சு போயிருந்தா கூட, தேவனுடைய பார்வையில் நாம் ஒருபோதும் மறைந்தவர்கள் அல்ல. நம்ம இயேசு பார்க்கும்போது ஒவ்வொரு தனி மனிதனையும் அவர் கவனித்த விதத்தை நம்ம பார்க்கிறோம். சகைவை பார்க்கிறாரு. சகைவே, நீ இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்கணும். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரையும் அவர் கவனிக்கிறத பார்க்கிறோம். பர்த்திமேயு குருடனை அங்க கூட்டம் எல்லாம் அவன் சத்தம் போடாதபடிக்கு அடக்குறாங்க. அவனோ மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுறான். தேவன் அவனுடைய சத்தத்தை கேட்டு அங்கே நின்று அவனை சுகப்படுத்தினார். மனிதர்கள் இன்றைக்கு நம்முடைய சத்தத்தை புறக்கணித்திருக்கலாம், குரலை புறக்கணித்திருக்கலாம். நம்முடைய குரலை அவர் ஒரு காலம் புறக்கணிக்கிறதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறது இல்லை. அவர்கிட்ட வந்தா போதும், அவர் நம்மளை ஒரு காலம் அவர் தள்ளாத ஒரு நல்ல தகப்பன். அந்த ஏழை விதவைய நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் காணிக்க போட்டாங்க, இந்த ஏழை விதவையும் காணிக்க போட்டா. அவ போட்டது ஒண்ணும் அதிகம் இல்ல. ஆனால் இயேசு அவளையும் கவனித்தார். மனிதர்கள் நம்ம என்ன செய்யறோங்கிற நம்முடைய ஆக்ஷனை பார்க்கலாம். தேவனோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். பேதுருவுடைய வாழ்க்கையில அங்க இயேசுவை அவன் மறுதலித்தான். ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடைந்ததை போல அவனுடைய உணர்வுகள்
அவனை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கு. ஆனா உயிர்த்தெழுந்த பிறகு பேதுருவை அவர் தான் நிராகரிக்கவில்லை. அவன் தன் அன்புக்குள் தான் இருக்கிறான் என்பதை அங்க இயேசு வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். 3 முறை கேட்கிறாரு, பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? அவர் அவனுடைய தோல்வியை மட்டும் பார்க்கல, அவனுடைய வாழ்க்கையில் அவன் மேல் இருந்த அழைப்பையும் அவர் பார்த்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு தோல்வி அடைஞ்சத போல தெரியலாம். அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கைய அவர் முடிவு பண்றதில்ல. நம்மை குறித்து அவர் என்ன அழைப்பை வைத்திருக்கிறார், என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுகிறார். நம்மில் அவர் என்ன செய்ய முடியும் என்பதை அவர் பார்க்கிறார். என்ன செய்யப் போகிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பல இடங்கள்ல பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் அவர் கூட கூடியிருந்த அந்த திரளான ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர் மனதுருகினாராம். அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறபடியினால் அவர்கள் மேல் மனதுருகினார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப அவருடைய பார்வை அந்த ஜனங்கள் மேல இருக்கு. அவங்க மேல இரக்கம் வருது. அவங்க மேல மனதுருக்கம் வந்து அவர்களுக்காக அவர் இறங்கி செயல்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவருடைய அட்டென்ஷன் நம்ம மேல இருக்குதுன்னா, எதற்காக நம்ம மேல அவர் அட்டென்ஷன் இருக்குதுன்னா, நம்ம மேல அவருடைய மனதுருக்கமும் இரக்கமும் நம்மேல் இருக்கிறது. அவர் நம்மள பார்க்கிறாரு, நம்மள அறிந்திருக்கிறாரு, நமக்காக அவர் இறங்குகிறார், நமக்காக அவர் செயல்படுகிறார். இன்றைக்கு இத நம்மளால புரிய முடியுதா? இது எப்ப நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இது விதைக்கப்படுதோ, இது எல்லாம் இப்ப கேட்கிறப்போ நம்ம கேட்கிறோம் நல்லா இருக்கு. ஆனால் இதுவே நம்முடைய ஆழ் மனதில் பதிக்கப்படும் பொழுது, சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தானியேலை போல நாம் தைரியமாய் நிற்க முடியும். தாவீத போல நம்ம தைரியமா இருக்க முடியும். எல்லாத்தையும் இழந்து போன நிலையில தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டானா, காரணம் ஆழ் மனதில் அவன் தேவனை பெரிதாகவே எல்லா சூழ்நிலைகளிலும் பார்க்கிற நிலை அவனுக்கு இருந்தது. அவன் தன்னுடைய நிலையை அவன் ஒரு நாளும் மறக்கல. எங்க இருந்த என்னைய தேவன் எங்க கொண்டு வந்தார்? அவனே ராஜாவாகணும்னு ஆசைப்படல. ஆனால் அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்றபடியாக இருந்ததுனால அவனை அந்த தேசத்திற்கே ராஜாவாக உயர்த்தினார். ஏன்னா அவருடைய கண்கள் அவனுடைய தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். என தாவீதுக்கு அவரை பற்றி உத்தம இருதயம் இருந்தது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் என்னை தொடரும். அந்த அவரை பற்றின உத்தம இருதயம், அவரை பெரிதாக பார்த்த விதம், அதனால தன்னுடைய வல்லமையை தாவீதுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி அவனை அந்த தேசத்திற்கு ராஜாவாக உயர்த்தி இருக்கிறார் என்றால், இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் காண்கிறதை நம்ம அறிந்து கொண்டா போதும். மத்ததெல்லாம் அவரே செய்ய போறார். நம்ம விருப்பத்தை விட, நம்முடைய எண்ணங்களை விட, நம்முடைய நினைவுகளை விட, நம்முடைய திட்டங்களை விட அவருடைய எண்ணங்கள், நினைவுகள், திட்டங்கள், வழிகள் அது மேலானவைகள். ஒண்ணே ஒண்ணு, அவருடைய பார்வை என் மேல பதிக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம உணர்ந்து கொண்டா போதும். வாசிக்கலாம். ஏசாயா 49, 15, 16. ஏசாயா 49, 15, 16. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? தன்னை ஒரு தாயின் அன்புதான் இந்த உலகத்துல மிகப்பெரிய அன்பாக
சொல்லப்படுது. அதனாலதான் அந்த தாயை வைத்து அவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகள நீங்க எவ்வளவு தூரத்துக்கு கவனம் வைக்கிறீங்க? வெளியில போய் வெளியில போனாங்கன்னா, அவங்க எப்ப வருவாங்க? எங்க இருக்கிறாங்க? அதுலயும் இப்போ ஃபோன் வந்த பிறகு நம்ம கேட்கவே தேவையில்ல. கிளம்புனதுல இருந்து, போனதுல இருந்து, அவங்க போய் சேர்ந்ததுல இருந்து, திரும்பி வர்ற வரைக்கும் நம்முடைய முழு கவனமும் மறக்காம நம்ம பிள்ளைங்க மேல இருக்கு. அவங்க சாப்பிட்டாங்களா? தூங்குனாங்களா? அவங்களுடைய பிரயாணம் எப்படி இருந்தது? இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம அவங்கள நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவளால மறக்க முடியுமா? அப்படிப்பட்ட அந்த தாயே மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர் நம்மளை மறக்கவே இல்லையாம். மறந்தாதானே நம்மள நினைக்கிறதுக்கு. அவர் மறக்கவே இல்லன்னா, எப்பவும் அவருடைய நினைவுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறதுன்னு சொல்றாரு. என் உள்ள கைகள்ல உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிறேன், செதுக்கி வச்சிருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. இன்னைக்கு என்ன தீங்கு நமக்கு நேரிட முடியும்? அவர் நம் மத்தியில் வல்லவராயிருக்கிறார். தன்னுடைய உள்ளங்கைகள் அவர் வரைந்திருக்கிறார் என்றார். நமக்கு ஒண்ணு நேரிடுகிறத பார்த்துட்டு அவர் சும்மா இருப்பாரா? நமக்கு எதிரா ஒருத்தவங்க கெடுதல் செய்றாங்க அப்படின்னா, அதை பார்த்து கொண்டு இருப்பவர் அல்ல. சத்துரு எதிரா ஒரு கெடுதலை நமக்கு செய்றான். ஒருவேளை மனிதர்கள் மூலமா மனிதர்களை ஏவிதான் அவன் செய்றான். அதனாலதான் வசனம் சொல்லு, நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அவர் சொல்றாரு, உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இத புரிஞ்சுட்டா போதும். இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தை, என் தலையில இருக்கிற முடியெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய கண் எப்பவும் என்னைய பார்த்துட்டே இருக்குது. என்னை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் அவருடைய கவனத்தை நம்மள விட்டு திருப்புறதே இல்லையாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அவருடைய முழு கவனமும் நம்ம மேல இருக்கு. நம்ம கூடயே தான் அவர் இருக்கிறார். நம்மள அவர் கைவிடுவதும் இல்லை. அப்போ நம்மை அவர் அறிந்திருக்கிறார். நம்மை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். நம்மை அவர் நேசித்துக் கொண்டே இருக்கிறார். நம்மை வழிநடத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நம்ம தேவனுடைய பார்வைக்கு வெளியே இல்ல. அவருடைய நினைவுக்கு வெளியே இல்ல. அவருடைய அன்புக்கு வெளியே நம்ம இல்ல. ஒரு சூழ்நிலையிலும் நம்ம தனியாக இல்லை. என்னை பார்க்கிற தேவன், ஆகார் என்ன சொன்னா? என்னை காண்கிற தேவனை நானும் இவ்விடத்தில் கண்டேன். என்னை பார்க்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை நேசிக்கிற என் பிதாவினுடைய கண்கள் என் மேல் இருக்கின்றன. அதனால நான் பயப்பட மாட்டேன். அந்த தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் ஒளியாய் இருக்கிறார். அப்போ அவருடைய ஒளி, தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லைன்னு வேதம் சொல்லுது. அந்த ஒளி இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிறது. அவரே நமக்கு கேடகமாய் இருக்கிறார்னா, அந்த ஒளியே நமக்கு கேடகமாக இருக்கிறது. அந்த ஒளிதான் நமக்கு துணையா இருக்குதுன்னா, அந்த ஒளி இருக்கிற இடத்துல இருளுக்கு இடம் இல்லை. இத விசுவாசிக்கிறது தான் நம்ம வேலை. நம்ம விசுவாசிச்சிட்டோம்னா, நம்ம குடும்பங்களுக்கு எதிரா இருந்த அத்தனை இருள்களும் அது மறைந்து போய்விடும்.
அவருடைய மகிமை பழைய ஏற்பாட்டுல அத யாராலையும் பார்க்க முடியாதாம். அப்படிப்பட்ட ஒரு மகிமை அங்க வெளிப்பட்டத பார்க்கிறோம். மோசேயினுடைய முகத்தை அங்க மோசேயினுடைய முகத்த கூட ஜனங்களால பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அவருடைய மகிமை பெரிதாக இருந்தது. ஏசாயா அந்த பெரிய தேவனை அவர் தரிசிக்கிற விதம் அங்க ஆச்சரியமா இருக்குது. அவர் எவ்வளவு பெரியவர், இன்றைக்கு அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கு. வாசிக்கலாம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. இங்க ஏசாயா அங்க அவருடைய மகிமையின் தரிசனத்தை பார்க்கிறாரு. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அங்க பார்க்கிறோம், அங்க கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாரும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு அவருடைய மகிமையே எங்கதான் பார்க்கிறோம்? பூமியில தான் பார்க்கிறோம். அவருடைய மகிமைய அவருடைய படைப்புகள்ல பார்க்க முடியுது. நித்திய வல்லமை தெய்வத்துவத்தை அவருடைய சிருஷ்டிப்புகளிலே நாம் பார்க்கிறோம். சூரியன்ல பார்க்கிறோம், சந்திரன்ல பார்க்கிறோம், நட்சத்திரங்கள்ல பார்க்கிறோம். அவருடைய அத்தனை சிருஷ்டிப்புகளிலும் அவருடைய மகிமையை நாம் பார்க்கிறோம். அங்க கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. இன்னைக்கு நம்ம எப்படி கூப்பிடுறோம்? இன்றைக்கு அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது அப்படின்னா, இன்றைக்கு நாம் தான் ஆலயமாய் இருக்கிறோம். அவருடைய மகிமை நம்மில் நிறைந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்மோடு கூட அவர் இருக்கிறார். இதை உணர வேண்டியது அவசியம். இதை உணர்ந்துட்டோம்னா பயங்கள் அது தவிடுபொடியாகிரும். என்ன பயம் இருக்குது இந்த காலை வேளையில? என்ன கவலை இருக்கு? இவ்வளவு பெரிய தேவன் நம்ம கூட இருக்கிறார்னா, அவர் நம்மள கைவிடுறதுக்கா இத்தனை காலம் நம்மளை கூட்டிட்டு வந்தாரு? ஒரு நாளும் நம்மை கைவிடாத ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறாருங்கிறத நம்ம புரிந்து கொண்டா போதும். மகிமையானவைகளை இந்த நாட்களில் நமக்கு செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய மகிமை அக்கினிய போல, மேகத்தை போல, பிரகாசமோ அவருடைய மகிமை இருந்ததை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சீனாய் மலைக்கு பக்கம் வரவே மக்கள் பயந்தாங்க. ஏன்னா அவருடைய மகிமை அவ்வளவு பெருசா இருந்தது பழைய ஏற்பாட்டுல. ஆனா அந்த மகிமையே இன்றைக்கு நம்முடைய மண்பாண்டங்கள்ல அந்த மகிமையை பொக்கிஷமாக நம்ம பெற்றிருக்கிறோம்னா, நம்ம மகிமைய நம்மளே உணரல. மனுஷனை போல நம்மளை யோசித்து யோசித்து மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவரே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நான் இந்த மகிமையை நான் பெற்றிருக்கிறேன் என்றால் என்னை எதுவும் தொட முடியாதுங்கிற இடத்துக்கு நம்ம வரும்போது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, விடுதலையின் வாழ்க்கையை நாம் வாழ முடியும். நம்ம ஜெபிக்கலாம்.
நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான காலை வேளையிலும் கிருபையாய் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே பெரியவர் அப்பா. நீர் ஒருவரே பரிசுத்தர். நீர் ஒருவரே மகத்துவமானவர். இந்த மகத்துவமான தேவனுடைய உள்ளங்கைகள்ல நாங்க இருக்கிறோம். அப்பா, எங்க தலையில இருக்கிற முடி எல்லாத்தையும் நீங்க எண்ணி வைத்திருக்கிறீங்க. ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற எங்களுக்கு உங்க வல்லமையை நீர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறீரப்பா. நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொன்னவர், அதை நீர் செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தம்மை பற்றி தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை அவர் மரணத்தினின்று விலக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் எங்களை எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து நீர் விலக்கி விடுவிக்கிறீர். எங்களை உயிரோடு நீர் காக்கிறீர். எங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ள மறைந்து இருக்கிறதப்பா. எங்க குடும்பங்களிலும் ஒவ்வொருவரை சுற்றிலும் நீர் ஒளியாய் இருக்கிறீர். நீர் கேடகமாய் இருக்கிறீர். நீர் அக்கினியாய் இருக்கிறீர். நீர் அரணாய் இருக்கிறீர். துர்கமாய் இருக்கிறீர். நீர் கோட்டையாய் இருக்கிறீர் அப்பா. நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. எங்களோடு கூட நீங்க ஒன்றாக கலந்திருக்கிறீங்கப்பா. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்பா, உங்க கூட நாங்க இணைஞ்சிருக்கிறோம்னா, நீங்க எங்க கூட ஒன்றாக இருக்கிறீங்கன்னா, இந்த உலகத்தின் எந்த எதிரான காரியங்களும் எங்களுக்கு எதிராக செயல்பட முடியாதபடி அவைகள் எல்லாம் தவிடுபொடி ஆகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எல்லாம் உடைக்கப்பட்டு போகிறத நாங்க பார்க்கிறோம். நிர்மூலமாகி போனதை பார்க்கிறோம். நல்ல தேவன் எங்களுக்காக வார்த்தைகளை கொடுத்து எங்களை நீர் பலப்படுத்தி இருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். வார்த்தைகள் ஆணித்தரமாய் இருதயத்திலே பதிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.